சொல்றார். அப்போ நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடாது. எதை விரும்பணும்? இன்னொன்று சொன்னேன், எதை விரும்பணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பணும். அது தாகமா இருன்னு கேட்கிறாரு. ஒன்னு இடத்துல ஒரு தாகமா இருந்தால் அவன் என்னை கேளுங்கள் அப்போது தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள். இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட வசனம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீட்டே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அதை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. அது லூக்காவிலிருந்து மத்தியிலிருந்து வாசிச்சோம். அப்போ மாம்சத்தின்படி நான் தேவனை அறியப்போது. நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? கண்ணு மூடி இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கற்பனை பண்ற உருவம் எதுவா இருக்கும்? விசாசா இல்லை, நம்ம கற்பனை பண்ற உருவம் எதுவா இருக்கும்? டிவிலையோ படத்திலேயோ எங்கேயோ பார்த்த ஒரு உருவத்தை தான் கற்பனை. அப்ப அது இயேசுவா? நமக்கே தெரியும் அது இயேசு இல்லைன்னு. ஆனா இயேசுவை பார்க்கணும் நான் கண்ணை மூணு எதை நினைப்பேன்? அந்த தாடி வச்ச பங்கு விட்டுருக்க அந்த காலத்துல எல்லாருமே பங்கு தான் விட்டுருப்பாங்க, யூதர்கள் எல்லாருமே. அதுதான் யோசிக்கும். அதை யோசிக்கும் போது எதுதான் வரும்? அதுதான் வரும். உடனே நான் இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு. இனி மாம்சத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? இயேசுவை மாம்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து கும்பிடாம. ஏன் இயேசு மரியாள் பார்க்கும்போது அடையாளம் தெரியல, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க சீசன்கிட்ட போற சீசனுங்களுக்கு அடையாளம் தெரியல? ஏன் தெரியல? தெரியக்கூடாதுன்னு கர்த்தர் வச்சாரு. அவருடைய மாம்சம் மாறிச்சு. உலகத்தில் இருந்த மாம்சம் மாறி இல்லாமல் மரித்து உயிர்த்தெழுந்த ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலகத்தில் இருந்த அந்த சரீரம் காணா போனாலும் முகம் மாறிடுச்சு. ஏன் ஒரே இதுல அவர் இல்லை அப்படின்னா, அந்த சரீரத்தை, அந்த முகத்தை நம்ம என்ன செய்வோம்? வணங்க ஆரம்பிச்சு விடுவோம். அந்த முகத்தை நம்ம வணங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த முகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது தவறு, அது விக்கிரக ஆராதனை. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனை ஒருவனும் கண்டதே இல்லை. குமாரன் தான் வெளிப்படுத்தினாலும் அது அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய கிரியைகள். தெளிவா சொல்றார், கிரியைகள் தான் நான் வெளிப்படுத்துறேன், பிதா கிரியைகள், தோற்றம் அல்ல. தேவன் அவ்வளவு 6 அடிலாம் இருக்க மாட்டாரு. வானம் அவரது, பூமி அவரது,